பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பேசும்போது கரூர் சம்பவம் குறித்து நான் பின்னாடி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது விஜயை தொட்டு இருக்க கூடாது, ஏண்டா தொட்டோன்னு நினைக்கணும், விஜய் கூட இருக்கவங்கள தொட்டு இருக்க கூடாது அப்படின்றாரு. இப்ப இந்த ரெண்டு விஷயமும் விஜயை தொட்டு இருக்க கூடாது, விஜய் கூட இருந்தவர்களை தொட்டு இருக்க கூடாது அப்படின்னு அவரு விஜய் சொல்வதன் காரணம் கரூர் சம்பவத்தை திமுக தான் செய்தது என்பதை ஒரு மறைமுகமாக குற்றம் சாட்டுறாரா? அப்படி பாக்கணுமா? முதல்ல இந்த சம்பவங்களுக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எதற்காக காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்படுகிறது, அதுவும் இந்த உள்ளரங்கு கூட்டத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த கல்லூரிக்குள் ஏன் ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படிங்கறத பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்ப உங்க மக்கள் சந்திப்பை சேலத்துல ஆரம்பிக்க போறோம், டிசம்பர் 4 ஆரம்பிக்க போறோம், நாங்க லெட்டர் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலர் காவல்துறை அலுவலகத்துக்கு போன காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு காவல்துறையில தான் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, கார்த்திகை தீபம் இருக்கு, அந்த பக்கம் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நாள் இருக்கு, அதனால எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காஞ்சிபுரத்தில் இந்த குறிப்பிட்ட கல்லூரி யாருடைய கல்லூரி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடியவர் மரியவல்சன் அப்படிங்கிறவர். மரியவல்சன் யார் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு நிர்வாக உறுப்பினராகவும் இருக்கிறார். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸ்பான்சர்ஸா இருக்கிறவங்க முக்கியமான ஸ்பான்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், நானே சொல்லியிருக்கேன். விக்கிரவாணி மாநாடு தவிர எல்லா செலவுகளையும் நடத்தி கொண்டிருப்பவர் ஆதவ அர்ஜுனா தான். அந்த ஆதவ அர்ஜுனா தான் யாராவது சேர்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அவர் பல பேர் முயற்சி கொண்டார், யாருமே சேர்க்க முடியல. அவர் சேர்த்த நபர் தான் இந்த மரியவல்சன். ஆதவ அர்ஜுனா தன்னோட ரெக்கமெண்டேஷன்ல சேர்த்த ஒரே நபர். எதற்காக மரியவல்சன் சேர்க்கப்படுகிறார்? நானே செலவு பண்ணிட்டு இருக்கேன், அப்போ கூடுதலாக செலவு செய்யறதுக்கு வேறொருத்தர் வேணும், அப்போ இன்னொரு ஸ்பான்சர் எனக்கு வேணும், இன்னொரு டோனர் எனக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் மரியவல்சன் இணைக்கப்படுகிறார். மரியவல்சன் டிமாண்ட் வைக்கிறார், நான் காசு கொடுக்குறேன். இப்ப நீங்க காசு கொடுக்குறீங்க, நீங்க உங்களுடைய நோக்கம் என்னங்கிறதுல நான் காசு கொடுக்கறதுக்கு என்னுடைய கல்லூரியில சில நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கணும், விஜய் அவர்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கல்லூரிகளை நடத்தி கொடுக்கிறது எனக்கு நாளைக்கு இந்த கல்லூரிக்கான ப்ரமோஷன்ஸா இருக்கும், கல்லூரியில அட்மிஷன்ஸ்க்கான தேவைகளாக இருக்கும். அதை பொறுத்து சில பிசினஸ் மாடல் தான், பிசினஸ் மாடல் அவர் பிளான் பண்றாரு. அதன் அடிப்படையில் ஏன்னா காஞ்சிபுரத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்கு, உள்ளரங்கு கூட்டங்கள் நீங்க முடிவு பண்ண பிறகு ஏதாவது மண்டபங்கள்ல பார்த்திருக்கலாம், தனியார் மண்டபங்கள் பார்க்கலாம். பரந்துரை போகும்போது மண்டபத்துல மக்களை பார்க்கிற மாதிரி இருந்தது. இந்த குறிப்பிட்ட கல்லூரியில் ஏன் நடக்கிறதுனா இது முழுக்க முழுக்க அவருடைய கோரிக்கை. மரியவல்சன் எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் எனக்கு செஞ்சு கொடுங்க, எப்படி சினிமால பிசினஸ் செஞ்சுன்னு கேட்பாங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடம் முதல் தேர்வாகிறது. அது ஒண்ணு. அடுத்த நீங்க அந்த கண்டென்ட் கேட்கும்போது கரூர் குறித்து நான் பேசுவேன் பல நேரங்களில் சொல்லிட்டார் விஜய் அவர்கள். அந்த முதல்ல ட்வீட் போடும் போதே நான் விரிவாக பேசுவேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா 14 நாட்களுக்கு பிறகு பேசுவோம்னு சொல்லி சொன்னாரு. கோர்ட்ல போகும்போது நாங்க கோர்ட்ல போன வெளியே வந்த பிறகு நாங்கள் விரிவில் பேசுவோம்னு சொல்லி சொன்னாங்க. போன கூட்டத்திலையும் நாங்கள் விரைவில் பேசுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க பேசிய எல்லா சதி திட்டங்கள் கோட்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்திலும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. காவல்துறை அனுமதி கொடுக்கல, அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி எல்லா விஷயங்களுமே உடைச்சாச்சு. இனிமேல் பேசுவதற்கு என்ன இருக்குன்னு தெரியல. இனிமேல் பேசணும்னா விஜய் உண்மைதான் பேசணும். உண்மை விஜய் பேசுவாராங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நேற்றே நான் பேசுறேன்னு சொல்லி சொன்னாரு, அவர் பேசல. அப்ப என்னைக்குதான் பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு, காத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. ரெண்டாவதாக விஜயை தொடக்கூடாது, தொட்டுட்டீங்க, தொட்டா என்ன ஆகும் தெரியுமா? சார் முழுக்கவே ஓவர சினிமா டயலாக பேசிட்டே இருக்காரு விஜய் அவர்கள். இன்னுமே நிதர்சனமான அரசியலுக்குள்ள வரல. மேபி அவங்க ரசிகர்களுக்கும் அந்த வந்த கூட்டத்தினருக்கும் விஜயுடைய இந்த சினிமா டயலாக் அவங்களும் விருப்பப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா சில பேசுறவங்க வெளியே பேசுறாங்க, யாருமே பேசாத விஷயங்களை தலைவர் பேசிட்டாரு. இது வரைக்கும் யாருமே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை பத்தி பேச, எல்லாருமே பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் யார் தான் பேசுறாங்க? சின்ன சின்ன கட்சிகள்ல தவங்குறவங்க கூட பேசியிருப்பாங்க, அமைப்புகள் நடத்திட்டு இருக்க பேசுவாங்க. இன்னொன்னு, உண்மையிலேயே அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு யாரால நிக்க வைக்கப்பட்டிருக்கு, எந்த அறக்கட்டளை அதுக்கு பண்ண விடாம பண்றாங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இது வரைக்கும் எங்க அண்ணா யாருமே பேசாத விஷயத்தை அண்ணா பேசிட்டாரு. என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு தரப்புமே விஜயாக இருக்கலாம் அல்ல விஜயோட ரசிகர்களா இருக்கலாம், ரெண்டு பேருமே இது வரைக்கும் அரசியல் என்னன்னு தெரியாதவங்களே வளர்ந்துட்டாங்க. அவங்களும் அரசியல் கூட்டங்களுக்கு போனதுல, அரசியல் கூட்டங்கள் போனதாட்டி கூட அட்லீஸ்ட் சேனல் டிவிஸ்ல சில பேர் பேசுறத லைவ் பார்த்திருப்பாங்க, யூடியூப்ல. ஓகே, சில எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், சீமான் பேசுகிறார், அண்ணாமலை பேசுகிறார், இவங்க எல்லாரும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்படின்னா அவங்களும் பார்த்தது இல்ல. அன்பார்ச்சுனேட்லி விஜயும் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கூட்டத்திற்கும் அவரும் போனதில்லை, அதை பார்த்ததும் இல்லை. அட்லீஸ்ட் அரசியலுக்கு வந்துட்டோம். இப்ப அண்ணா அண்ணா அண்ணன் கோட் பண்றாரு, அண்ணா பேசிய ஒரு பேச்சியாவது விஜய் கேட்டிருப்பாரா? அறிஞர் அண்ணா தான் முழுக்க கோட் பண்றார், மக்களிடம் செல், அண்ணாவை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பேசணும் அவர் மறந்துட்டு மறுபடியும் ஸ்கிரிப்டா பாக்குறாரு. அறிஞர் அண்ணாவை கோட் பண்ற விஜய் அவர்கள் இது வரைக்கும் அறிஞர் அண்ணா என்னென்ன பேசியிருக்காரு, அறிஞர் அண்ணா எதற்காக நின்று, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அறிஞர் அண்ணா நமக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மாநில சுயாட்சிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். ஒரு வாரத்திற்குள்ள உச்சநீதிமன்றத்துல மிக முக்கியமான வழக்கு வந்துச்சு நமக்கு தெரியும். அதற்கு நீதிபதிகள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்கிறது தெரியும். நீங்க கவர்னருக்கு காலஞ்சர் நேம் கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது குறித்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வாயை திறந்து பேசவே இல்லை. அறிஞர் அண்ணா எப்படி இருந்திருப்பாரு? அறிஞர் அண்ணா மாநில சுயாட்சி குறித்து உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அறிஞர் அண்ணா வாய் மூடிட்டு இருப்பாரா, இல்ல திமுக காரங்க வாய் மூடிட்டு இருப்பாங்களா, இல்ல அதிமுக வாய் மூடிட்டு இருப்பாங்க? அறிஞர் அண்ணாவை யாரெல்லாம் மேற்கோள் காட்டி இல்ல அவர் ஆதர்ச தலைவராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடனடியாக வாயை திறந்து இந்த தீர்ப்புக்கு நான் இப்படித்தான் பார்க்கின்றேன், இது மாநில சுயாட்சியை பாதிக்கிறதா இல்லையாங்கிறத வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. அண்ணா அண்ணாங்கிறாரு பேப்பர் அண்ணா அவர்
அப்படிதான் எழுதி இருந்துச்சு, நீங்க அந்த கேஸ் பத்திரம் எழுதவே இல்லையா அப்படிங்கறத விஜயோட இதாக இருக்கிறது. இன்னொன்னு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு இன்னுமே கொள்கைனா என்ன கோட்பாடு என்னன்னு எந்த வித்தியாசமே தெரியல நினைக்கிறேன் சார். அவர் என்ன சொல்றாரு, கோட்பாடாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சு என்ன கொள்கையை கேட்கறீங்க? கோட்பாடுனா என்ன? அது பொது சிந்தனை. ஆமா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பொது சிந்தனை. கொள்கை என்ன? அதற்கான வழிமுறைகள். அந்த வழிமுறைகள் பார்க்கும் பொழுது ஓகே, வழிமுறைகள்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படையில் நான் எல்லோரும் சமமாக கருதுவேன் அப்படிங்கிறதா அடிப்படையாக, அதாவது வழிமுறையா பார்க்கிறேன். அதோட செயல் திட்டமா நான் களத்துல நிற்கும் போதும் சரி, என்னுடைய உள்ளரங்க கூட்டத்திற்கு வரும்போதும் சரி, அந்த மக்களையும் அந்த நிர்வாகிகளையும் ஒரே மாதிரி நான் பார்ப்பேன். உண்மையா நடந்தது என்ன தெரியுமா சார்? காஞ்சிபுரம் மாவட்டம் நடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல நீங்க ஒவ்வொரு வாட்டி பார்த்திருக்கலாம், மாவட்ட செயலர் கிட்டத்தட்ட 15 பேர் அறிவிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் அந்த நியமன கடிதம் வாங்கி போஸ்ட் கொடுத்தது போட்டோ எடுத்தெல்லாம் பார்க்கலாம். அந்த இணை செயலர் துணை செயலர் அவமானப்படுத்தப்படுறாங்க. மாவட்ட செயலரை தாண்டி மாவட்ட நிர்வாகிகளாக வருகிறவர்கள் பெண்களை விட்டுட்டாங்க. பெண்களுடைய கூட்டம் அவங்களுக்கு தேவை. ஆண் நிர்வாகிகளாக இருக்கிற துணை செயலர் இணை செயலரை அவமானப்படுத்தப்படுறாங்க. நீங்க நிக்கிறதுக்கு நீங்க நிக்கிற இது இல்ல, ஏன் ஒரு கூட்டம் நிக்காது, வெளியே போ, இல்ல தூரமா போங்க, நீங்க கண்டுபிடி நிக்காது. இது புசியானு சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது நடக்குது. நீங்க அதற்கு அடுத்தபடியாக ஒன்றியத்தில் இருக்கிறவங்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் நடக்குதுன்னா, மாவட்ட இணை துணைட்ட எவ்வளவு காசு பிடுங்க முடியுமோ அந்த கட்சி காசு பிடிங்கி முடிச்சிருச்சு. அடுத்ததாக ஒன்றியங்கள்ல நீ காசு வாங்கிட்டு தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு புசியானது. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் முதலில் உங்கள் கட்சியில் இருக்கிறதா? இல்லை. வெளிப்படையா வெளியே வருவோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலை குறித்து தன்னுடைய வாயை திறந்து பேசியிருக்கிறாரா? ஆணவ படுகொலை நான் வாயை முடிக்க நான் பேச மாட்டேன்பா. நீங்க ஜாதி படுகொலைக்கு வெவ்வேறு இடங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் நம்ம செய்திகள் வர்றது மட்டுமல்ல. இப்ப சொல்றாரு இல்லையா, கோயம்புத்தூர் பாலியல் கூட்டம் நடந்து சென்னையில், அப்ப மத்தவங்க பாலியல் கூட்டமே நடக்கல, எவ்வளவோ பாலியல் கூட்டம் நடந்துதான் இருக்கு. மீடியால வர்றதை கொஞ்சமா விஜய் பார்க்கிறார், மத்தபடி அவருக்கு பெரிய அக்கறை எல்லாம் இல்லை. அப்ப அந்த பிறப்புக்கும் எல்லா விருப்பமான கோட்பாட்டுக்கு உங்களுடைய வழிமுறையாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைக்கு உங்களுடைய செயல்முறையாக இருக்கின்ற ஆணவ படுகொலைக்கோ அல்லது உங்கள் கட்சிக்குள்ள அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க செயல்படுத்துறீங்களா என்றால் இல்லை. அதுவே உங்கள்ட்ட அடிப்படை கோளாறு இருக்கு. அதுதான் சொல்றாங்க, ஏன் கொள்கை இல்லாத கூட்டம், ஏன் தற்கூரி கூட்டம் சொல்லி சொல்றாங்கன்னா, இது எதுவுமே தெரியாம விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அவை முடிந்த அளவு மனப்பாடம் செய்து முடியாதை பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறார். தற்கூரின்னு சொல்றது ரொம்ப விஜய் அவர்கள் காயப்படுத்திருக்கு, இல்ல கோபம் மூட்டி இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும் போது எதுக்கு எடுத்தாலும் தற்கூரின்னு சொல்றீங்கன்னு அந்த அளவுக்கு ரொம்ப காயப்பட்டார் அவர். காயப்பட்டாருன்னா இன்னொன்னு, நீங்க சார் இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு அடைமொழி இருக்கு, ஒவ்வொரு தலைவர்கள் குறித்து ஒரு அடைமொழி இருக்கு. இந்த கட்சி இது ஊப்பி கட்சி, இது தமிழர்கள் கட்சி, இந்த மாதிரியான அடைமொழிகள் எல்லோரும் இருக்கு. ஆனா எந்த ஒரு கட்சி தலைவர்களும் என்ன புண்படுத்திட்டாங்க யாரும் புலம் பண்ண மாட்டாங்க. ஆனா விஜய் புலம்புறார். இன்னொன்னு, இது சமூக ஊடகத்தை இப்ப நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட எவ்வளவு தூரம் பேசிருப்போங்கிறது தெரியல. சமூக ஊடகங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அதை சில பேர் மேடைகள்ல பயன்படுத்துறாங்க, சேனல்ஸ் பேசும்போது பேசுறாங்க. இது பொதுமக்களாக பார்க்கக்கூடியது. என்ன விஜய் பேசுறாரு புரியலையே, இப்ப சொல்றாங்களா விஜய் அப்படிதான் சொல்றாங்களா, ஏன் விஜய் சொல்லி காமிக்கிறாரு புரியலையா சொல்லி சொல்லிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே இவர்கள் தகுதி ஆனவர்களா தகுதி இல்லாதவர்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த கட்சியில இருந்து திமுக நமக்கு ஆதரவு குரல் வந்திருக்கு, அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஆதரவு குரல் வந்திருக்கு அப்படிங்கிறது இது ரெண்டு விஷயமும் நடந்திருக்கதா பார்க்கிறேன். திமுகவில இருந்து ஆதரவு குரல் வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த உண்மையிலேயே அப்படிதான் இருக்கிறா? ஒருவேளை திமுகக்குள் விஜயோட ஸ்லிப்பர் செல் அப்படின்றாரா? நம்ம கட்சியோடைய கொள்கை தலைவருடைய சொந்தக்காரர் அப்படின்றாரு. இவங்களுக்கும் அந்த கட்சியின் கொள்கை தலைவருக்கும் என்ன நெருக்கம்? அப்ப அவர் உறவுக்காரர்கள் வந்துட்டாக்க தாவேகாவுக்கு ஆதரவாளர் அப்படின்றத சொல்ல வராரா? ஆக்சுவலா என்னன்னா, இதை எழுதி கொடுத்தவங்களும் சரி, இதை எழுதி கொடுத்தத ப்ரூஃப் பார்த்த ஜான் ஆரோக்கியசாமியும் சரி, என்ன பேசினார் உண்மையிலேயே நீங்க யாரை ரெஃபர் பண்றாங்கன்னா, எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ அவர்களை தான் ரெஃபர் பண்றாங்க. அவர் தான் ரோலர் கோட்டத்துல திமுக நடத்தி அறிவு திருவிழா ஒண்ணு சொல்றாரு. அந்த கட்சியில இருக்கிறவங்க தற்கொலைன்னு கூப்பிடாதீங்கப்பா, அவங்களோட நம்ம மக்கள் தான், நமக்காக ஓட்டு போட்டவங்க நம்ம மக்கள் தான், அந்த மக்களை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சில விஷயங்கள் மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு, நம்ம அவங்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இப்போ இந்த விஜய்க்கு போன கூட்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் யார்? நானே சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தாமல், இன்னைக்கு தேர்தல் அரசியலையும் சரி, தேர்தல் அரசியலா நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம், நீங்க அவங்க வர்றவங்களுக்கு குவார்டர் வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், இல்ல கொள்கை ரீதியான அரசியலா இளைஞரணி மாநாடு போட்டாலும் தாவாள படம் பாட்டு போட்டு தான் அவங்களை உள்ள கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தத்துவார்த்த ரீதியான அரசியல்ங்கிறது முதலமைச்சரும் மற்ற சகாக்களும் அறிக்கை ரீதியாக பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே தொண்டர்களும் கடத்தி விட்டார்களா? கடத்தல. அதுதான் எழுது நாங்க கொஞ்சம் பாடி சொல்லி காட்டாங்க. நம்ம செய்ய தவறிட்டோம். இந்த கூட்டம் ஏன் அப்படி போச்சு, சினிமாவுக்கு பின்னாடி ஏன் இந்த கூட்டம் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்ய தவறிட்டோம். ஒரு தற்கொலையை நம்பி இந்த கூட்டம் போகின்ற காரணத்தினால அவர்களை தற்கொலைகள் என்று சொல்லாதீர்கள், இந்த பசங்களை சொல்லாதீங்க, இந்த பெண்களை சொல்லாதீங்க, அவங்க தற்கொலைகள் சொல்றது தப்புன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு காரணம் எனக்கு ஒரு தற்கொலை நம்பி தான் போயிட்டார். அவர் சொல்றது டைரக்டா விஜய் ஒரு தற்கொலையா இருக்காருப்பா, அவர் நம்பி போறதுக்காக அவங்க அப்படி சொல்லாதீங்கப்பான்னு சொல்றாரு. ஆனா இதை ஸ்கிரிப்ட் எழுத மேம்போக்கா பார்த்துட்டு எழுதனே சொல்லிட்டாருப்பா, எழுதனே நமக்கு ஆதரவாதான்ப்பா இருக்காரு, எழுதனே கட்சிக்கு வரப்போறாருப்பா அப்படிங்கிற ஒரு மாயத்தை காமிக்க முயற்சி பண்றாங்க. மேம்போக்கான அரசியல், மேம்போக்கான பார்வை. உண்மையிலே விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கா, யாரு பாது சார் எழிலன் சார் சொன்னார் சார், ஓகே எழிலன் என்ன பேசுறாரு கொஞ்சம் காமிக்கிறீங்களா, அந்த வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு விஜய் பார்த்தாருன்னா எனக்கு அர்த்தமே இல்லாம இருக்கீங்க. அவர் பேசுறது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு, நான் இதை போய் சொல்லணும் கேட்டிருப்பார். ஆனா விஜய்க்கு அது ஒரு மக்களே இல்லை. விஜய் இன்னொன்னு அவர் நிறைய தரவுகளை தப்பாகவே மறுபடியும் பேசிட்டே இருக்காரு. வக்பு வாரியத்திற்கு நாங்க தான் முதல் கேஸ் போட்டோம்னு சொல்லி சொல்றாரு. எத்தனை கட்சிகள் போட்டாங்க, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லோரும் போட்ட பிறகு
விஜய் வந்து கடைசியாக தான் போய் போட்டாரு, அது வந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டதா பெரிய விவாதங்கள்லாம் போச்சே தவிர ஏதோ முக்கியமா இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்குமான உரிமைகளை வரதான் மீட்டு தந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை விட்டார். சிஏஏக்கு கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே நாங்க அறிக்கை கொடுத்தோம். எப்ப கொடுத்தீங்க சார்? நீங்க பிப்ரவரி 2, 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு மார்ச் சிஏ அறிக்கை கொடுக்குறீங்க. அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கலையா? கட்சி ஆரம்பித்த பிறகுதான் விஜய்க்கு சிஏ தெரியும். அதுக்கு முன்னாடி சிஏ போராட்டங்களை கலந்துக்கிட்ட பல விஷயங்களை வந்து விஜய் தரவுகள் விடுறாரு. முழுமையா உள்வாங்கிறதுல, முழுமையாக பார்க்கறதுல அதுதான் சிக்கலாக இருக்கிறது. விஜய் சொல்கிறாரா? இப்ப விஜய்க்கு எழுதி கொடுத்தவர்கள் விஜயை உண்மைக்கு மாறாக பேச வைக்கிறாங்களா, பொய் பேச வைக்கிறாங்களா? சார் அதாவது சார், ஒண்ணு நீங்க வந்து சுயமாக விஜய் எதுவும் சிந்திப்பதும் கிடையாது, அவர் எழுதுவதும் கிடையாது. அவர் சுயமா உணர்வோடு சொல்லிப்பாரு. நேற்று ஒட்டுமொத்த மீட்டிங் நான் என்ன தெரியுமா பிளாஸ்ட் சொல்றாரு இல்லையா? அப்ப ஜனநாயக ப்ரமோஷன் லைட்டா பண்ணிக்கவா? சரி சார் பண்ணிக்கங்க சார். அது மட்டும் தான் விஜய் சுயமாக பண்ணிருப்பார். அதை தாண்டி இருக்கிறனா இன்புட்ஸ் கூட கொடுக்க மாட்டார். இந்த மீட்டிங் என்ன சார் பேசணும் சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஜானும் எழுத மாட்டார். ஜான் ஒரு நம்பர், ஓகே காஞ்சிபுரத்துக்கு என்ன எழுதலாம்னு ஒரு ஆள் நம்பர் வச்சு கொடுங்க. அந்த நபரும் யாராக இருக்கிறார்கள்? அரசியல் தெரிந்த நபர்களாக இருக்கிறார்களா, அல்லது அவங்க சினிமா இயக்குநர்களாக, சினிமா கதாசிரியர்களாக இருக்காங்கன்னா அவங்க சினிமா கதாசிரியர்களாக இருக்காங்க. ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் நல்ல பஞ்ச் டயலாகா வேணும் சார். ஏன்னா தொட்டா யாரும் தப்பிக்க முடியாது சார். இப்படி பஞ்சா இருக்கணும் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஞ்சா தான் சார் இருக்கணும். யாருமே செய்ய முடியாத நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. இது வந்து ஒரு சினிமா டயலாக் போய் வில்லன்ட்ட பேசுவாங்க, வில்லன்ட்ட பேசுற மாதிரி இருக்கணும் சார். ஒரு பெண்ணை வந்து ஹீரோ காப்பாத்துற மாதிரி என்ன பஞ்ச் டயலாக் வரும், அந்த மாதிரி பஞ்ச் டயலாகா இருக்கணும் சார். அப்படிதான் அவங்க ஒட்டுமொத்த இந்த திரைக்கதையை அமைக்கிறாங்க. ஏன்னா அதை பார்க்கின்ற இந்த ரசிகர்களுக்கு தலைவன் பாத்தியா அன்னைக்கு எப்படி பேசினான், எப்படி சினிமா சர்க்கார்ல பேசுறோம் அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது போதும்பா, சர்க்கார்ல ஒரு ஆட்சி அமைச்ச மாதிரி இதுலயும் ஆட்சி அமைச்சிருவாரு. அவங்க ஒரு கணக்குக்கு போறாங்க. அப்போ ஒரு சினிமாக்காரராக இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவருக்கு அது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. நாங்கள் 3 பேர் என்ன பேசினார், அறிவு திருவிழாவில் யார் என்ன பேசுறாங்க அந்த இடத்துலதான். அதாவது எழிலன் நாகநாதன் பேசுனது இப்ப சோசியல் மீடியால ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. இதற்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா அந்த சிறப்பு பொதுக்குழுல பேசும்போது ஸ்டாலின் வந்து ஓடிட்டாரு கைதுக்கு பயந்துன்னும் போது, ஸ்டாலின் எப்படி தானாக வந்து ஆஜரானார், நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அப்படின்றதெல்லாம் எடுத்து போட்டு ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜை இன்னும் கூடுதலாக்குனாங்க அந்த சம்பவம். அதே போன்று இப்ப எழிலன் நாகநாதனுக்கான இமேஜும் கூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சோசியல் மீடியால. நேத்துல இருந்து எழிலன் நாகநாதன் என்ன பேசினார், எழிலன் நாகநாதன் யார், அஞ்சலை அம்மாளுக்கு அவர் என்ன உறவு முறை, இப்படி எல்லாம் ஸ்டோரி போயிட்டு இருக்குது டிஜிட்டல் மீடியால. அப்ப எழிலன் நாகநாதனுக்கு திமுகவிலேயே இல்லாத ஒரு வெளிச்சத்தை இன்னும் கூடுதலாக திமுகவில் ஏற்படுத்துவது போன்ற ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுதா? அது அவங்களை அறியாமலேயே செய்துறாங்களா? இன்னொரு விஷயம், ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியாது. அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு திருவிழா பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த அவதூறு திருவிழாவில எப்படி விஜய் பாராட்டி பேசியதாக அவர் கருதி கொள்வார்? இல்ல சார், அதாவது இவங்க என்னன்னா ஒரு நெரேட்டிவ எப்பயுமே அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப நீங்க மறைமுகமாக எழிலன் நாகநாதனையோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலினையோ அவங்க வந்து தூக்குற மாதிரியான வேலைகளை பாக்குறாங்களா, உயர்த்துற மாதிரியான வேலைகளை பார்க்கறாங்களா? இல்ல, அவங்க அறியாமையில தான் பண்றாங்க தொடர்ச்சி. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நெரேட்டிவ் அவர் சொல்றாரு இல்லையா, நான் சொல்லி எனக்கு போராட்டம் டிஎம்கே டிவிகே இப்படி சொல்றாரு இல்லையா, இந்த நெரேட்டிவ நீங்க வார்த்தைகளாக சொன்னாலே போதும், அந்த வாக்கள் வந்து விடும் நான் நம்புறேன். இதை சொல்லிட்டே இருங்க சார், போதும் சார். ஒவ்வொரு மீட்டிங்லையும் 4 தடவை சொல்லிருக்கு சார், 5 தடவை சொல்லிருக்கு சார். ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி எழுதிட்டே இருந்தீங்கன்னா போதும் சார், வந்துடும் சார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது நடக்காது சார். களத்துல கேட்பாங்கல்ல, அதிமுக ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கிறாரு, ஒவ்வொன்னா எம்ஜிஆர் கொடுத்து கோட் பண்றாரு, அவர் ஏதோ பேசி போறாரு, விடுங்க, அவர் எங்க பெருசா எடுத்துக்கிறீங்க நீங்கன்னு சொல்லி அவர் கடந்து போறாரு. அந்த மாதிரி கட்சிகள் டீல் பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் திமுக எங்களை திட்டாங்கன்னு ஒரு நெரேட்டிவ் உருவாக்க பாக்குறீங்க. திமுக வந்து அறிவு திருவிழால ஒரு பேசியது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னா அதுல ஒரு வார்த்தை 2 வார்த்தை சில பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களே எப்படி யோசிப்பாங்கன்னா ஃபியூச்சர்ல இது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமா, இது வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் போகும்போது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கவலைகள் அவங்க நிச்சயமா இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த நேரத்துல இளைஞரோட வாக்குகள் பெருசா கவர்ந்தாருன்னா அவருடைய வாக்கு சதவீதம் என்னவாக மாறும் அப்படிங்கிற கவலைகளும் உள்ளுக்குள்ள இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஆனா முழுக்க இந்த ஃபுல்லா வந்து விஜய் தான் பேசிட்டாங்க இல்ல, அவங்க பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. நீங்க ஒவ்வொரு திமுக வரலாறு என்னன்னு பேசினாங்க, திமுக என்ன செய்யறதுங்கிறத பேசினாங்க, திராவிடம் என்ன செய்யுதுங்கிற பேசினாங்க. விஜய் எப்படி பாக்குறாருன்னா, விஜய்க்கு காண்பிக்கிற வீடியோக்கள் சார் பாருங்க சார், 61 நம்மளை பத்தி சார் எல்லாரும் பேசிட்டாங்க சார், பாருங்க சார் இந்த அறிக்கை உங்களுக்கு தான் சார் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் தனக்கு என்ன காண்பிக்கப்படுகிறதோ அதை மட்டும் பார்க்கும்போது விஜயோட உலகத்தில் எப்படி சுழன்று கொண்டிருக்குன்னா திமுக அவருக்கு இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, திமுக என்ன நினைச்சிட்டே இருக்காங்க, உண்மையிலேயே அவர் திமுக நினைச்சிட்டே இருக்காரு. இந்த உலகத்தை சுத்தி திமுக ஜனநாயகம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் திமுக தான் அவர் ஓடிட்டே இருக்கு. அப்ப திமுக நம்ம திட்டணும், அப்ப திமுக திட்டம் நம்ம என்னென்ன எழுதி கொடுக்கணுமா நீங்க எழுதி கொடுங்க அப்படிங்கிற மட்டும் இந்த நெரேட்டிவ அவர் அப்படியே வச்சிருப்பதன் மூலமாக அது பத்தாது. நான் சொல்றேன், இப்போ நேத்து அவர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் அப்படியே தேர்தல் அறிக்கைக்கு வந்துறேன்னு சொல்லி வராரு.
நீ ஒரு சொன்ன எல்லா விஷயங்களுமே, எல்லோருக்குமான வீடு, ஒரு வாகனம், கார் தான் எங்க லட்சியம், அதற்கு பிறகு இது எல்லாவற்றையும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது, நான் சொல்றது ரொம்ப வந்து லெட்டர் பேட் கட்சியில இருக்க கூட இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்திருக்கிறார்களா? எல்லோருமே சொல்வாங்க, சொல்லாத ஆட்களே கிடையாது. திமுகவிலேயே கருணாநிதி தேர்தல் அரசியல் எதிர்கொள்ளும் போது நிலம் இல்லாதவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தரப்படும் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருந்தாரு. அப்போதே ஏடிஎம்கேல ஜெயலலிதா சொன்னாங்க, எங்க இருக்கு இடம் அப்படின்னு கேட்டாங்க. ஆட்சிக்கு வந்து அவர்களால் கொடுக்கவே முடியல அப்படி இடத்த. ஏன்னா அந்த அளவுக்கு இடம் இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களே நீங்க அந்த வாடகையை ஒழுங்குபடுத்தி நெறிமுறைப்படுத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுதான் வாங்கணும், நகரங்கள்ல இவ்வளவு, கிராமங்கள்ல இவ்வளவு அப்படின்ற மாதிரியான ஒரு மாநகராட்சி இது எவ்வளவு, நகராட்சியில எவ்வளவுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தினாலே மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இன்னைக்கு மின்சார கட்டணத்துக்கு தனி மீட்டர் இல்லாம யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு காசு வாங்கக்கூடிய வீட்டு உரிமையாளர் எல்லாம் இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் வீடு நிரந்தரம் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் இல்ல ஒரு மோட்டார் பைக் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதுக்கெல்லாம் பெட்ரோல் காசு அவங்க கிட்ட எப்படி இருக்கும்? ஏன்னா இவரே சொல்லிடுறாரு, ஒரு நெசவாளர்களுக்கு குறைந்த கூலி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைக்குது, நெசவாளர்கள் கிடைக்கக்கூடிய கூலியே அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இப்ப இந்த மாதிரி நெசவாளர்கள் மட்டும் இல்ல, எண்ணற்றவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நாள் வருமானம், அதுவும் இல்லாமல் குறைந்த வருமானத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த திரைப்படங்களை பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு முதல் காட்சி வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து எல்லோருக்கும் பாக்குறாங்க. ஏதோ விஜய் படத்துக்கு மட்டும்தான் பாக்குறாங்கன்னு நம்ம சொல்லல. இப்ப இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு, சட்டம் ஏற்றுவதற்கு என்ன நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமா இருக்கும். சாத்தியம் இல்லாத இந்த விஷயங்களை பேசுவதன் மூலம் மக்களை எளிதா கவர்ந்து வர முடியுமா? அந்த வாக்குகளை பெற்றுட முடியுமா? ஏன்னா இவரு நாங்க சாதாரணமா அடிச்சு விட்டு போல அப்படின்றாரு. இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி விஜய் சூப்பரா பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகக்கு இலக்கு வச்சுட்டாரு. முதலமைச்சர் நாற்காலி விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி தான் டயலாக். குறி வச்சா தவறக்கூடாது, தவறுனா அந்த குறியை வைக்க கூடாது. அதெல்லாம் யோசிச்சுதான் நான் வந்திருக்கேன். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் நாற்காலி, முதலமைச்சர் பதவி நான் குறி வச்சுட்டேன், உங்களுக்கு கிடையாது அப்படின்றத விஜய் வெளிப்படுத்துறாரா? சார், அதாவது சார், விஜய் வந்து யாருக்காக பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தனக்கான கன்ஃபார்ம் ஓட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பேசுறாரு. அதான் பிரச்சனை. நீங்க வந்து அந்த கூட்டத்துல வந்திருக்கிற அந்த பெண்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், எல்லோருமே அவருக்கான அந்த நேற்று வந்து 2000 பேர் நான் அடிச்சு சொல்றேன், வேற யாரும் மாத்திரம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் நான் பாத்துட்டோம், அதுவே எங்களோட வாழ்நாள் லட்சியம், அதுவே எங்களுக்கு போதுமானது, நான் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை ஓட்டு போட வைப்பேன், அவங்களுக்கு என்ன தீனி போடணுமோ அதை மட்டும் போட்டா போதும் சார். நீங்க இப்ப காமெண்ட் பண்ணாதான் நீங்க கேள்வி எழுப்புறீங்க. நீங்க எங்க கேள்வி எழுப்புறீங்கன்னா, இவருக்கு நான் எப்படி பார்க்கிறேன், நான் விஜய்க்கு உண்மையிலேயே இந்த ஹவுசிங்ல எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குன்னா தெரியுமா? வீட்டு வசதி வாரியம் என்ன பண்ணுது? குடிசை மாற்று வாரியமாக இருந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாறியவர்கள் என்ன பண்றாங்க? அந்த வீட்டு வசதி வாரியத்துல எம்ஐஜி பிளாட்ஸ் இருக்கு, ஹெச்ஐஜி பிளாட்ஸ் இருக்கு, மிடில் இன்கம் குரூப்புக்கு இருக்கு, ஹை இன்கம் குரூப்புக்கு இருக்கு. இவங்க எல்லாம் வீடுகள் எப்படி அதை வந்து விற்கவும் செய்யறாங்க, வாடகைக்கும் விடுறாங்க. இது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது சார். அவருக்கு இன்னொரு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல சுனாமி குடியிருப்புகள் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவங்களும் வந்து பிளாட்ஸ் கட்டுறாங்க. பிளாட்ஸ்ல வந்து 350 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்க, 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்க. அந்த இடம் போதுமான ஒன்றாக இருக்கிறதா? ஏன்னா ஜெயலலிதா சுனாமி காலத்துல 350 380 இன்னைக்கு அந்த இடத்தேவை வந்து போதுமானதாக இருக்கிறதா இல்லையா அது தெரியாது. இந்த பிளாட்ஸ்ல கட்டுற இடங்கள் எல்லாமே உண்மையிலேயே அதெல்லாம் இப்ப மக்களை வந்து மழை வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கிறோம், அந்த இடத்துல இருந்து உங்களை காப்பாத்தி மறுபடியும் செம்மஞ்சேரியோ மற்ற இடங்கள்லயோ அதிகமான தண்ணீர் நிற்கிற இடத்துல மறுபடியும் போடுறாங்களே, இதுல இருக்க அரசியல் தெரியுமா, சயின்ஸ் தெரியுமா, ஏதாவது தெரியுமா? இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. சொல்ல போனா எத்தனை பிளாட்ஸ் அந்த மாதிரி இருக்கு, வீட்டு வசதி வாரியத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது எப்படி பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வீடுகள் எப்படி அலாட் பண்றாங்க அப்படிங்கிற எதுவுமே விஜய்க்கு தெரியாது சார். அவர் பொதுவா என்ன எல்லாம் ஏதாவது சொல்லணும்பா, நிறைய பேர் கேள்வி கேட்டாலும் நிறைய இடத்துல கேட்கிறேன், தேர்தல் அறிக்கை சொல்றீங்களே, அதை எப்ப சொல்லுவீங்கன்னு கேட்கும் பொழுது ஓகே நம்ம ஏதாவது கொடுத்துருவோம். யூடியூப்ல நிறைய பேர் கேட்கறாங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல கேட்கறாங்க, அவர்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி அறிவுபூர்வமாக ஓகே இதான் இருக்கு, இது இவங்க இது பண்றாங்க, நான் வீட்டு வசதி வாரியத்துல இத்தனை வீடுகள் இருக்கிறது, குடிசை மாற்று வாரியத்துல இத்தனை வீடுகள் இருக்கிறது, அதை வந்து நாங்க எப்படி அலாட் பண்ண போறேன், அவங்களுக்கான இன்கம் என்னவா இருக்கணும், இதெல்லாம் சொல்லி பேசுறீங்கன்னா பரவாயில்லப்பா, விஜய் ஏதோ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு நம்ம வரலாம். எந்த புரிதலுமே கிடையாது. இன்னொன்னு, எல்லாருக்கும் ஒரு வாகனம் சார். உண்மையிலேயே ஒரு விஷனரி லீடர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்றா நாடு எல்லாத்துலயுமே பொது போக்குவரத்தை ஜாஸ்தி பண்ணணும், பொது போக்குவரத்தை மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு மெட்ரோ உறுதியா சார் பேசுறோம். நம்ம கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேணும், மதுரையில மெட்ரோ வேணும். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் வேணும் நமக்கு. மக்கள் தொகை அதிகமாக போகுது. நீ வந்து ஒரு சும்மா சிம்பிளான கான்செப்ட் விஜய்க்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றேன். ஒரு பஸ்ல 60 பேர் போலாம், அதே இடத்தை ஆக்குபை பண்ணி ஒரு 60 வண்டிகள் போனா எப்படி இருக்கும், 60 கார்கள் போனா எப்படி இருக்கும்? இது விஜய்க்கு மண்டையில உரைக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு 60 பஸ் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் என்ன, 60 டூ வீலர்ஸோ 60 கார்ஸோ ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் என்ன? அப்ப பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தணும், ட்ரெயின்ஸ் அதிகப்படுத்துங்க, பஸ்ஸஸ் அதிகப்படுத்துங்க, அந்த பஸ்ஸஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க விஜய் கேட்கணும். ஏங்க ஓட்ட பஸ்ஸா வச்சிட்டு இருக்கீங்க, மகளிர் விடியல் பேருந்து சொல்றீங்க, முன்னாடி மட்டும் தாங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பின்னாடி எல்லாம் மோசமான பஸ்ஸா இருக்குங்க.
பண்ணுங்க, நிறைய வந்து ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் விடுங்க, மக்களுக்கான ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் விடுங்க, அதுல ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க, இதெல்லாம் பேசினா பரவாயில்லப்பா. விஜய் நம்மளோட பிரச்சனையை, மிடில் கிளாஸோட பிரச்சனையை தொடராது. இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 4000 டிக்கெட் விற்கிறாங்க, ஏன்னு கேட்டார் விஜய்னா, பரவாயில்ல என் பிரச்சனையை தொட்டடிங்க சார் பேசலாம். வீட்டுக்கு ஒரு வாகனம் எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இருக்கா? விஜய்க்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா? இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் விபத்துல உயிரிழந்துட்டு இருக்காங்க. நம்மள சாலை பாதுகாப்பு வேலை செய்யறோம். தமிழ்நாட்டுல 17,000 பேர் சாலை விபத்துல இறந்து போறாங்க. அதுல கிட்டத்தட்ட 11,000 பேர் டூ வீலர்ல போய் இறந்து போறாங்க. விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? என்ன பிரச்சனை சார்? விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. விஜய் ரசிகர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. அவங்க வந்து விஜய் சினிமா, விஜய் பாடல், விஜய் 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 வாழ்றாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் ஓடிடி, நான் வந்து சினிமா பாக்குறது, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டு தரப்புமே கீழே இறங்கி மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அவங்க பார்த்ததே கிடையாது. இவங்க பார்க்கிறவங்களும் இந்த மக்களுக்கு என்னன்னா, ஓகே விஜய் சினிமாட சொல்லிட்டாருலப்பா, அது மாதிரி செஞ்சு வரப்பா, ஒரு டூலர் அன்னை கொடுத்து வரப்பா, வாங்கி என்ன பண்ணுவா, டூலர் வாங்கி என்ன பண்ணுவா, எங்க போய் மோதுவியா? பொது போக்குவரத்தை பத்தி பேசணும், அந்த ஒரு அறிவோ அந்த புரிதலோ இல்ல. பல விஷயங்களும் வந்து மேம்போக்காக யாராவது ஏதாவது சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா அது குறித்து ஒரு தலைவர் கேட்கணும். சரி சொல்லி ஒருத்தர் நானே எழுதி கொடுத்தேன், ஜெயஸ்வர் எழுதிருக்கீங்களே, இதுல இருக்க புரிதல் என்னங்கிற சொல்லுங்க எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல, விஜய்க்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு, நம்ம பேசலாம். எதுவுமே இல்லாம சார் எல்லா தலைவரும் இதான் சொல்லிருக்காங்க, நீங்களும் அதை பேசி விட்டுங்க சார். எப்படிப்பா சாத்தியப்படுத்தும்? நானே ஒரு வீட்டுக்கு சொன்னேன், சாத்தியப்படுத்த முடிஞ்சா சாத்தியப்படுத்தும். எப்படி ஜான் சாத்தியப்படுத்த முடியும்? எல்லாரும் வீடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஜான் தலைவர் சார் நம்ம ஆட்சிக்காக வர போறோம், சும்மா அடிச்சு விடுவோம் சார், நம்ம தேர்தல் அறிக்கையில விரிவா அவங்க சொல்லுவோம். என்ன விரிவா சொல்லுவீங்க நீங்க? எனக்கு புரியவே. இது எப்படி முதல்ல நடக்கும்? எல்லோருக்கும் கார் என்பது லட்சியம், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லோருக்கும் கார் எப்படி நீங்க கொடுப்பீங்க? இன்னொரு பக்கம் இந்த குரூப் என்ன சொல்லுது, நீங்க வந்து கோவையில இந்த பாலியல் பிரச்சனைக்கு போராடிய அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஓசி பஸ் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, 1000 ரூபாய் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா? எனக்கு புரியலையே. நீங்க என்னதான் உங்க ஸ்டாண்டு, சர்க்கார் பட ஸ்டாண்டா இல்ல வேற பட ஸ்டாண்டா, எந்த படத்தோட ஸ்டாண்டுங்கிறத அட்லீஸ்ட் தெளிவுபடுத்துங்க. இந்த படத்தை ரெஃபரன்ஸ் பாத்தீங்கப்பா, இந்த படத்தை ரெஃபரன்ஸ் பாத்துங்க. ஏன்னா படம் மட்டும் தான் நம்ம ரெஃபரன்ஸா இருக்கு, பேசிய பேச்சுலாம் ரெஃபரன்ஸா வராது. அந்த புரிதல் எதுவுமே இல்லாமல் நாங்க வந்து தேர்தல் அறிக்கை சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிக்கைகளை நாங்க சாத்தியப்படுத்துறது டீடைலா சொல்லுவோம். ஏன்னா இப்ப சொன்னா அவர் தெரியாது, இவ்வளவுதான் சார் இன்னைக்கு படிக்க ஒப்பிக்க முடியும். 24 நிமிஷம் பேச சொல்றீங்க சார், இதுவே எனக்கு கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேச சொன்னீங்கன்னா நல்லா முடியாது. நான் பார்த்து படிக்கிறதுல கூட சிக்கல் இருக்கு எனக்கு. தெரிஞ்சு அங்க போய் சுழிச்சு வைக்கிறீங்க, மேல ஏற்ற சொல்றீங்க, இறக்க சொல்றீங்க, அதெல்லாம் சிக்கல் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். விஜய்க்கு வந்து சுத்தமாக அரசியல் புரிதல் இல்லாத, உண்மையிலேயே தலைமை தற்கொலையாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மாணவர்களையும் அந்த இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய அரும்பணி நம்ம எல்லாருக்குமே இருக்குதான் நான் பார்க்கிறேன். அவர்கள் வெளியே வந்து பேசுறவங்க அண்ணன் நடந்தது எப்படிமா நடக்கும், அண்ணன் சொன்னா நடக்கும்னா எனக்கு புரியவே இல்லை. எப்படி நடக்கும்? சினிமால தான் நடக்கும், அது எங்கேயுமே நடக்காது. அந்த புரிதல் எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு கட்டாயமும் நமக்கு எல்லாம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். காஞ்சிபுரம் கூட்டத்தின் வாயிலாக விஜய்க்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு, ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பஞ்ச் டயலாக் அப்படின்றது மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சினிமா ஏன் இந்த அளவுக்கு மோகம் எடுக்கிறது அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய காரணம். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ரஜினி படம் டைலாக் மாதிரி அதிகமாக குறி வச்சா தப்பாதுன்றதும், தொற்றுக்க கூடாது அப்படின்றதும் எல்லாமே ரஜினியோட படத்தோடைய டைலாக். இந்த பிளாக் அப்படின்றது இதெல்லாம் வந்து இந்த 2K கிட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வசீகரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், ஒரு வீடு என்பது கனவு, வாடகைக்கே அவங்களால இருக்க முடியாது, அப்படி மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப வீடு கொடுக்குறாருன்னு விஜய் சொல்லிட்டாருப்பா அப்படின் போது வாக்கு போட்டுருவோம். என்ன இப்ப யாரும் வந்து ஒன்னும் பெருசா நமக்கு செஞ்சது இல்லை, ஒரு முறை விஜய்க்கு போட்டுருவோம், ஒரு வீடு கிடைச்சிருந்தா நமக்கு லாபம் தானே, ஒரு 2 வீலர் கிடைச்சுன்னா நமக்கு லாபம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களே. இதுல ஒரு கணிசமான வாக்குகளை விஜய் பெறக்கூடிய அளவுக்கு இந்த பேச்சு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல சார், நான் சொல்லலையா, நான் ஏன் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா, எந்தவித சிந்தனையும் இல்லாமல் என் தலைவர் சொல்லிட்டா அது நடந்துரும் அப்படின்னு ஒரு மாய உலகத்தை வாழ்கிறவர்கள். இந்த அவரே சொல்ற மாதிரி ஜென்சி கிட்ஸ் நான் முழுக்கலாம் சொல்ல மாட்டேன் சார், ஒரு 40% இருப்பாங்க, மிஞ்சி போனா 35-40% தான். மற்ற எல்லா இளைஞர்களும் அப்படி கிடையாது, எல்லா இளைஞரும் தற்கொலை எல்லாம் கிடையாது. விஜயை ஃபாலோ பண்ணி விஜய் மட்டும்தான் ஆரோக்கியமான தலைவர், விஜய்க்கு ஒரு அரசியல் தலைவர் நினைக்கிறவர்கள் மட்டும்தான். நீ அதை தாண்டி சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி யோசிப்பாங்களா சார், வீட்டுக்கு எப்படி கிடைக்கும், விஜய் எப்படி கொடுப்பாரு? நான் தான் சொல்றேன் சார், இப்ப நீங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாய்ப்பு கொடுக்கிற வீட்டுக்கு 400 சதுரடி, ஒரு மிடில் கிளாஸ் வந்து அந்த 400 சதுரடி போவே மாட்டாங்க, அந்த வீட்டை வச்சு கொடுக்க போறாரா? இல்ல வீட்டு வசதி வாரத்தில் கட்டப்பட்ட எம்ஏஜி பிளாட்ஸ் கொடுக்க போற. எம்ஏஜி பிளாட்ஸ் சார் இன்னைக்கு சென்னையில வந்து 50 லட்சம் 60 லட்சம் இருக்கு, அதை விஜய் நமக்கு வாங்கி கொடுப்பாரு? புரியலையே. HIG பிளாட்ஸ் 1.5 கோடி ரூபாய் போயிட்டு இருக்கு, அதை வந்து வாங்கி கொடுப்பாரு. அப்ப அவங்களுக்கு தெரியும் சார், ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கெல்லாம் எப்படியாவது நம்மளே சொந்தமா கட்டணும், சுயமா கட்டணும், நம்ம பிளாட்ஸ் வாங்கணும்னு சொல்றவர்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ற பிளாட் சிஸ்டம் என்னங்கிற விஜய்க்கு தான் தெரியாம இருக்குமே தவிர இவர்களுக்கு தான் தெரியும். அப்ப சிந்திக்கக்கூடிய குரூப். 2 வீலர் அவங்களும் யோசிப்பாங்க, 2 வீலர் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம், 2 வீலர் விஜய் கொடுத்தாருன்னா அதுல வந்து இப்ப பெட்ரோல் அவரே போட்டு கொடுத்துருவாரு. இப்ப கலைஞர் அவர் டிவி கொடுக்கும்போது சொன்னாங்க இல்லையா, அப்ப சொன்னாரு மாடு மட்டுமா கொடுப்போம், நாங்க கேபிள் சேர்த்து கொடுப்போங்களான்னு கேட்கறது அவர் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி பெட்ரோல் யார் பெட்ரோலுக்கு விற்கிற விலை என்னங்கிறத பாத்துரும். இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளா விஜய் வாங்கி கொடுக்க போறாரா? எனக்கு புரியல. அதனால இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய நடுத்தர வகுப்பினர், இன்னும் சொல்ல போனா அந்த 40% ஜென்சி கேஸை தவிர தாண்டி யோசிக்கக்கூடிய எல்லோருமே அவர்கள் எல்லாம் யோசிப்பார்கள். பெண்கள் சில பேர் இருக்காங்க, ஆமா விஜய் அண்ணா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ரசிகர் மனப்பான்மை மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வீட்லயுமே சில கேள்விகளை கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்களோ மற்றவர்களோ கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கேள்வி பதில் சொல்லவே முடியல. நிறைய அந்த காணொலியும் பாக்குறது, எப்படி விஜய் செய்வார், அதெல்லாம் செஞ்சுருவாருனா தலைவர் ஒரு தடவை சொன்னா இது வரைக்கும் செய்யாம இருந்ததே இல்லை, என்ன செஞ்சிருக்காரு புரியவே இல்லை.
கரூர்ல மக்களை போய் சந்திக்கணும்னு சொன்னீங்க, அதையே செய்யல. எல்லாமே அவர் இதுவரைக்கும் விஜய் ஒண்ணு சொன்ன பரந்தூர்ல வந்து மக்களை திரட்டி கொண்டு போய் நான் செக்ரட்டரி பண்ணி வைக்க போறேன்னு செஞ்சாரா? செய்யல. விஜய் இது வரைக்கும் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரா? எதுவுமே செய்ததில்ல. இதை மட்டும் எப்படி செய்வார்? அதை கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா காஞ்சிபுரத்துல அவரே நினைவூட்டுறாரு, இந்த இடத்துல நம்ம களத்துல முதல்ல சந்தித்தது பரந்தூர் அப்படின்னாரு. பரந்தூர்ல நம்ம என்ன பேசணும், முதலமைச்சர் இந்த மக்கள்கிட்ட குறைய கேட்கணும்னாரு, கேட்கவே இல்லை. இப்ப என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? நான் இந்த மாதத்தில் அல்லது டிசம்பர் மாதத்தில் நான் வந்து பரந்தூர் மக்களை அழைத்து கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு போவேன், நான் நாள் கேட்பேன், தேதி கேட்பேன், அவங்க கிட்ட அனுமதி கேட்பேன், அப்படி ஏதாவது இன் ஃபியூச்சர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்ல சார். சார் அவரு தன்னுடைய பொறுப்பற்ற தரத்தால் உயிரிழந்த 41 குடும்பங்களையே நீங்க இங்க வாங்கப்பான்னு சொல்லி பேசுறாரு. பரந்தூர் மக்களையுமே வந்து அடுத்த தடவை கூப்பிடும் போது நீங்க இங்க வாங்க, பணியூர் கிளம்பி வாங்கன்னு சொல்லி பார்த்ததுதான் இவர் போய் அந்த மக்களை திரட்டிட்டு செக்ரட்டரி போறாரு. அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உண்மையிலே மறந்து பரந்தூர் எப்படிலாம் நம்ம பேசணுமா நமக்கு தெரியலையே. இன்னைக்கு பரந்தூர் டச் பண்ணணும் சார், அது மட்டும் ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் சார், வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். அவர் அதான் சொல்ல சிஏஏ என்னைக்கு அறிக்கை கொடுத்தது அவருக்கு தெரியல. கட்சி ஆரம்பித்த பிறகுதான் சிஏஏ நீங்க அறிக்கை கொடுத்தீங்க, அதுவே அவருக்கு தெரியல. அவர் அந்தந்த நிமிடத்தை நான் பல தடவை சொல்லுங்க, திருச்சி நீங்க என்ன பேசுறீங்க, மயக்க பண்ணிட்டீங்கன்னா திருச்சி ரெண்டு பேச கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எடுத்து வரேன்னு சொல்லி சொல்லுவார். தெரியல சார், நீங்க அப்ராக்சிமேட்டா கூட சொல்லுங்க, என்னோட பாயிண்ட்ஸ் தொட்டு பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது அமைச்சர்கள் குறித்து பேசுறீங்களா? தெரியாது. அன்னைக்கு கதைக்கே முடிஞ்சதா, ஸ்கிரிப்ட் முடிஞ்சதா, நான் பார்த்து படிச்சு நல்லா படிச்சேன், ஓகே ட்ரெண்ட் ஆச்சா, உங்கள் விஜய் நான் வரேன் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்களா, பண்ணிட்டாங்க ராஷன் நல்லா போட்டாங்களா, போட்டாங்க, கிளம்புற எவ்வளவு வேலை முடிஞ்சது. இது யாருக்கு ஞாபகம் வரும்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே மக்களுக்காக வாழக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை தெரிந்த ஒரு தலைவன் அவன் பேசுவான். ஓகே நான் பாத்திருக்கேன்பா, வீட்டு வசதி வாரிய வீடு எப்படி இருக்கு, குடிசை மாற்ற வீடுகள் எப்படி இருக்கு எனக்கு தெரியும், மக்கள் படுற கஷ்டத்தை நான் பாத்துருக்கேன், நேரில் போனேன். சுனாமி பாதிக்கும் போது நானே நேரில் போனேன். அப்ப சுனாமி காலனிக்கு போயிருக்கேன், சுனாமி வீடுகளுக்கு போயிருக்கேன். நீங்க வந்து கூவமோரமும் அடையாறு ஓரமும் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு போய் எங்க போடுறாங்கிற கதைகள்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தேன்னா இந்த வீடுகள் சரியில்லை, இல்ல வீடுகள் வேற மாதிரி கட்டணும், இல்ல இங்க இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள்ல நம்ம பண்ணணும்னு இருக்கும். இது எதுவுமே விஜய் தெரியாது சார். அவர் வந்து சொல்லலையா, அவர் வந்து தன்னுடைய மாடியில இருந்து கீழே இறங்கி தன்னுடைய பணிவர் அலுவலகத்தையே போதே பெரிய செய்தியாக வாங்கணும்னு மறைச்சிட்டு இருக்க ஒரு மனிதராக இருக்கின்றார். தன்னை வந்து ஏதோ பெரிய ஒரு தலைவராக அவர் கற்பனை தொழில வாழ்ந்துட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிறவங்க சார் நீங்க 20% நேற்று காஞ்சிபுரத்தில் பேசிட்டீங்களா சார், இன்னைக்கு வந்து 32% ஆயிடுச்சு சொல்லி கூச்ச விடாம சொல்ல, அப்படியே 32 ஆயிடுச்சா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவர். சரி, எதுவுமே தெரியாத ஒரு நபரால வந்து நீங்க இதெல்லாம் செய்திருக்க முடியும், இதெல்லாம் வந்து வாக்குறுதியா கொடுக்க முடியும்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதையும் மீறி வாக்களிப்பவர்கள் அவர்களாம் 2026 தேர்வு உணர்வார்கள். அண்ணன் என்னமா எதிர்பார்த்தோம், அண்ணன் சட்டமன்றம் யார் வந்து அவருக்கு வாக்களிச்சாங்களோ அந்த மக்களுக்கு உண்மையில்லாம அண்ணன் சினிமாவில் நடிக்க போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீ பாருங்க, ஒன் லாஸ்ட் டைம் கதையெல்லாம் முதல்ல டீச்சர் வரும்போது இப்ப ஒன் லாஸ்ட் டைம் யாராவது பேசுறாங்களா, இல்ல பேச கூட மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், நம்ம அடுத்ததான் சினிமாக்கு தான் போறோம் அப்படிங்கிறது அந்த மக்கள் அவர்கள் புரிவதற்கும் சரியாக இருக்கும். இன்னொன்று நடுமக்கள் விஜய் தொடர்ச்சியாக பேசணும். விஜய் வந்து இப்போ இங்க சேலத்துல பர்மிஷன் கேட்டிருக்காரு, அடுத்த பர்மிஷன் கேட்கிறாருன்னா நீங்க வந்து விரைவாக அவரை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி பேச வைக்கணும். அவர் பேசதான் நடுநிலையாக இருக்கக்கூடிய வாக்குகளை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா விஜய் சூப்பர், போது சாமி கையெழுத்து கும்பிடுற விட்டுருங்க, என்ன இதே மாதிரி பேசி போர் அடிக்குதுங்க, பார்க்கவே முடியலங்க, அந்த ஏத்த இறக்கத்தோட சர்க்கார் எல்லாரும் பேசாதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. விஜய் பேச எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாரு. அது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் நானும் விரும்புறேன். நன்றி சார், மற்றொரு நேர்காணல சந்திப்போம்.